ओम श्री कृष्णाय परमात्मने नमः। ज्ञान विज्ञान तृप्तात्मा कूटस्थो विजितेन्द्रियः युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्म काञ्चनः। भगवान श्री कृष्णர் தியானத்தின் பயனை கூறுகிறார். இந்த ஞானி எப்படிப்பட்டவர்? ஏன்னா அந்த ஞானி ஞானத்தை அடைந்த பிறகு தியானம் செய்து அந்த நிதித்தியாசனத்தோடைய பயன் என்ன என்பதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஞான விஞ்ஞான திருப்த ஆத்மா. ஆத்மான்னு சொன்னா இந்த இடத்துல மனம், திருப்தியான மனதை உடையவர். எதனால மனசு திருப்தி ஆச்சுன்னா, மனசை வேற எதை கொடுத்தும் திருப்திப்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அதுல வேற ஏதாவது ஒண்ணு கேட்கும், வேற ஏதாவது ஒண்ணு கேட்கும். மனசை எங்கேயாவது நம்ம பொருளை கொடுத்து திருப்தி பண்ண முடியுமா? வேற எந்த இன்பங்களையாவது கொடுத்து மனசை திருப்திப்படுத்த முடியுமா? ஞான விஞ்ஞான திருப்த ஆத்மா. ஞானம்னு சொன்னா மெய்ப்பொருள் இருக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு ஞானம்னு பேரு. நானே அந்த மெய்ப்பொருளாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானம் என்று பெயர். இதற்கு அடுத்த அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம்னு படிப்போம். ஆக மெய்ப்பொருள் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டார். அந்த மெய்ப்பொருளே நான் என்ற அபரோக்ஷ ஞானத்தையும் உடையதுனால அந்த ஞானத்தினால மனசு தானா அடங்கி விட்டது. வேற எதனாலையும் மனசு அடங்காது. நானே மெய்ப்பொருள், இருக்கின்ற அனைத்தும் நானே, நான் அடைய வேண்டியது எதுவுமே இல்லை என்ற அந்த நிறைவினால் ஏற்படுகின்ற திருப்தி, அமைதி, அதுதான் ஞான விஞ்ஞான திருப்த ஆத்மா. ஞான விஞ்ஞானத்தினால் திருப்தியான மனதை உடையவர். கூட்டஸ்தக. கூட்டஸ்தகனா அந்த கொல்லன் பற்றையெல்லாம் நடுவுல ஒரு இது வச்சிருப்பாங்க தெரியுமா, ஒரு பெரிய மரம் வச்சிருப்பாங்க, அது ஆடாம அசையாம இருக்கும். அது மேலதான் மத்ததெல்லாம் போட்டு அடிப்பாங்க. அது எப்படி அசையாம இருக்கும், அதுக்கு கூட்டம்னு பேரு. கூட்டஸ்தகன அசையாதவன் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் எப்படி என்ன நடந்தாலும் துளி கூட அசைக்க முடியாத ஞான பலத்துடன் கூடிய அன்ஷேக்கன், எதுவுமே இவரை சிறிது கூட பாதிக்காது அப்படின்னு அர்த்தம். கூட்டஸ்தன்கிற வார்த்தை 15வது அத்தியாயத்திலும் சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் விஜித இந்திரியக, இந்திரிய நிகிரகம் மிக்கவராக இருக்கிறார். புலனடக்கம் என்பது எல்லா நிலைகளிலும் பகவான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். முக்கியமான ஒரு கண்டிஷன், ஞானத்தை அடைவதற்கு முன்பும் ஞானத்தை பெறும் பொழுதும் ஞானத்தை பெற்ற பின்னரும் இந்த புலனடக்க பயிற்சி. நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல ரொம்ப முக்கியமா அதான் சொல்லப்படுது. விஜித இந்திரியகனா இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அறிவு கருவிகள், செயற்கருவிகள்லாம் இவர் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார், நெறிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு தேவையில்லாம அதன் பின்னால் இவர் ஓடுவதில்லை, அது கேட்கறதெல்லாம் கொடுத்து கெடுப்பதில்லை. இவர் தர்மமான முறையில அவற்றை நெறிப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்கிறார் பகவான், யுக்தகா. யுக்தகானா மெய்ப்பொருளுடன் தன்னை நன்றாக இணைத்து கொண்டவர். யோகி, அவர்தான் யோகி. அவருக்கு தான் யோகி என்ற பெயர். யுச்சியத்தை, அவர்தான் யோகி என்று சொல்லப்படுகிறார். அவர் எப்படிப்பட்ட தன்மையை உடையவர்? சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனக. லோஷ்டம் அப்படின்னு சொன்னா மண்ணு, அஸ்மம்னு சொன்னா கல்லு, காஞ்சனம்னு சொன்னா பொன். தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம். இப்ப ரோட்ல எங்க பார்த்தாலும் கல்லு மண்ணெல்லாம் குட்டி கிடக்கு, நம்ம பெருசா ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. ஆனா ஒரே ஒரு துகள், ஒரு சின்ன தோடு, ஒரு சின்ன இதுன்னா அது அப்படி பத்திரமா அதை பொத்தி பொத்தி, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? கல்லு மண்ணோடைய வேல்யூ வேற, கல்லோட வேல்யூ வேற, மண்ணோட வேல்யூ வேற. அந்த கல்லே விலை உயர்ந்த கற்கள்லாம் இருக்கு, ஜெம்ஸ், அந்த மாதிரி கற்கள் இருக்கு. சாதாரண ரோட்ல கிடக்கிற கல் இருக்கு, கிரானைட் இருக்கு, எத்தனையோ விதமான கற்கள் இருக்கு. பொண்ணு கேட்கவே வேண்டாம், காஞ்சனக, வாயாலதான் சொல்ல முடியும். பொண்ணு பணம் கொடுத்து வாங்க முடியும், அவ்வளோ விலையேறி போயிருக்கிற தங்கம். இப்ப தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு. லைஃப்ல நம்ம எதுக்கு ரொம்ப எவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் வாயை பழக்கிறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இவரை பொறுத்த வரைக்கும் கல்லு, மண்ணு, பொண்ணு, மண்ணாங்கட்டி எல்லாம் சேம் தான். சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனக. ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் பார்க்கறது என்ன அப்படின்னா மெய்ப்பொருளே, மெய்ப்பொருள், மெய்ப்பொருளின் மீது கற்பிக்கப்பட்டது இந்த உலகம். இதெல்லாம் உண்மை கூட கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால அந்த வேல்யூ கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஒரு விஷயத்துக்கு வேல்யூ கொடுக்கறது, அதெல்லாம் விவகாரத்துல டிரான்சாக்ஷன்ல ஏதோ சிலது இருக்குமே தவிர ஒரு ஒரு தங்கத்தை பொத்தி பொத்தி பாத்துக்கணும் அப்படிங்கிற மனசோ, இல்ல ஒண்ணு அது இழந்து போகும்போது வருத்தப்படுறதோ, கல்லு மண்ணுக்கு பெருசா நம்ம இது பண்ண மாட்டோம். ஆனா இந்த தங்கம் நம்முடைய வேல்யூபிள்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம எதெல்லாம் நம்ம ரொம்ப இங்க காஞ்சனகங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எத்தனையோ விலை உயர்ந்த பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ நம்ம பயப்பட, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதெல்லாம் அவருக்கு எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லாதவர் தான் ஞானி. இந்த ஞானிக்கு
சோகமும் கிடையாது, பாதுகாப்பின்மையும் கிடையாது. ஃப்ரீ ஃப்ரம் சாரோ அண்ட் இன்செக்யூரிட்டி. அப்படிப்பட்ட ஞானி இவர். சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக. பொருட்கள்ல இவர் சமமான மனநிலை உடையவராக இருக்கிறார். முந்தின ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம்? சூழ்நிலைகள், வாழ்க்கையில வரக்கூடிய இருமைகள்லாம் சமமான மனப்பான்மையோட. இங்க பொருட்கள், அது எந்த பொருளா வேணா இருக்கட்டும். அதனாலதான் ஞானிகள்லாம், மகான்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நிறையா. அவர்கள்லாம் அபரிக்கிரகம் என்ற ஒரு விரதம் வச்சிருப்பாங்க. என்னன்னா, ரொம்ப கம்மியாதான் பொருள் வச்சுப்பாங்க. பொருள் மிக படையாமை, ஒரு பெரிய வேல்யூ அது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பொருள் வச்சுப்பாங்க. நிறைய தேவைக்கு அதிகமா பொருளை சேர்க்கறதுங்கிறது ஒரு வியாதி. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஞான நிஷ்டர்களுக்கு இந்த உடம்பே அவங்களை பொறுத்த வரைக்கும், இவர் சொல்றாரு திருவள்ளுவர், இந்த உடம்பே மற்ற தொடர்பாடு எவன்குள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை அப்படிம்பாரு. அப்ப எந்த பொருளை அவங்க வேல்யூ பண்ணுவாங்க? உடம்போட வேல்யூவே என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்போடைய பர்பஸ் என்ன? பொய்யெல்லாம் ஒன்றாக பூட்டி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமேனார் தாயுமானவர். இதுக்கு எப்படிப்பா மெய்னு பேர் வச்ச? இது ஃபுல்லா பொய்யா இருக்கு, ஒரு நாள் காண போயிடுது அப்படின்னா, மெய்ப்பொருளை உணர்வதற்கு இந்த உடல் பொய்யான உடல் கருவியாக இருப்பதால் இதற்கு மெய் என்று பெயர். அவ்வளவுதான் இதுக்கு வேல்யூ. அப்ப உடம்புக்கே அவ்வளவுதான்னா, அப்ப மற்ற பொருட்களுக்கு இவர் என்ன ஓவர் வேல்யூவும் கொடுக்க மாட்டார், உன்னை ரொம்ப மட்டோன்னு நிந்திக்கவும் மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம், எல்லாவற்றையும் சமமான மெய்ப்பொருளாக பார்க்கக்கூடியவர் இந்த ஞானி. இவர் ஞான விஞ்ஞானத்தினால் திருப்தி அடைந்த மனதை உடையவர், அசையா உள்ளம் படைத்தவர், இந்திரியங்களை வெற்றி கொண்டவர், ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை நன்றாக இணைத்துக் கொண்டவர், யோகி. இந்த கல்லு, மண்ணாங்கட்டி, பொன் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய மனநிலையை உடையவர். எல்லாம் தியானத்தின் பயன். நமக்கு தியானம் பண்ணணும், நமக்கு ஒரு உற்சாகம் வரணும் இல்லையா? தியானம் பண்ணா எப்படிப்பட்ட மென்டல் ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக பகவான் இந்த கருத்துக்களை எல்லாம் உபதேசம் செய்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.